الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الموحدين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. قال الله تعالى في القرآن الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم إلى آخر الآية. صدق الله مولانا العليم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم، وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل. صدق رسولنا سيدنا محمد صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம்முயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரிலும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியீங்கள், தபூ தாபியீங்கள், வலிமார்கள், சூஃபியாக்கள், மஷாயிகுமார்கள், இந்த இடத்தின் இஸ்தாபகர் அபுல் இர்ஃபான் சையதுனா அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஆண்டகை அவர்களுடைய பேரிலும், எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அத்தாஹு பக்காஹா அன்னவர்களுடைய பேரிலும், நம் அத்துணை பேர் மீதிலும் நிலவுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறார்களோ அந்த கர்மங்களை எடுத்து நடக்கவும், எந்தெந்த கர்மங்களை கூடாது என்று தடை விதித்துள்ளார்களோ அந்த கர்மங்களை தவிர்த்து நடக்கவும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஹிஜ்ரி 1438வது வருடத்தை அடைந்து முதலாவது ஹுத்பாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதே போன்று அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான்: இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்ல் மின்ஹா 4 ஹுரும். அல்லாஹு தஆலா வானங்களை பூமிகளை படைத்த நாள் முதல் அவனுடைய பதிவேட்டிலே மாதங்களுடைய எண்ணிக்கையாகிறது 12 ஆகும். அந்த 12 மாதங்களிலேயும் 4 மாதங்கள் சங்கையாக்கப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். அந்த சங்கையாக்கப்பட்ட 4 மாதங்களையும் பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, சலாசத்துன் சர்துன் வவாஹிதுன் ஃபர்துன், 3 மாதங்கள் சேர்ந்து வரக்கூடியதாகவும் 1 மாதம் தனித்து வரக்கூடியதாகவும் இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சேர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள் தான் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய முஹர்ரம். தனித்து வரக்கூடிய மாதம் தான் ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களிலேயும், இந்த சங்கையாக்கப்பட்ட 4 மாதங்களிலேயும் சிறந்த மாதம் எது என்கிறதை நாம் தேடி பார்க்கும் பொழுது அது முஹர்ரம் மாதமாக, அதாவது நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதமாக இருக்கிறது என்று நமக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்லித் தருவார்கள். இந்த முஹர்ரம் மாதம் ஷஹருல்லாஹ் என்று பெயர் நாமத்தை பெற்ற மாதம். எல்லாமே அல்லாஹ்வுடைய மாதம்தான். ஆனால் இந்த மாதத்தை குறிப்பிட்டு விசேஷப்படுத்தி காட்டும் முகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள்.
ரமலான் மாதத்துக்கு பின்னால சுன்னத்தான நோன்பு பிடிப்பதற்கு மிக ஏற்றமான மாதம் இந்த முஹர்ரம் மாதமாக இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானுக்கு பின்னால் நோன்பு பிடிக்க மிக சிறந்த மாதம் எது என்று கேட்ட பொழுது, அபுலு சியாமி பஅத ரமலான் ஸௌமு ஷஹ்ரில்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்திலே நோன்பு நோட்பதுதான் ரமலான் மாதத்துக்கு பின்னால நோன்பு பிடிப்பதற்கு மிகவும் சிறப்புக்குரிய மாதம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியது சஹீஹுல் முஸ்லிம், திர்மிதி போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாயிருக்கிறது. அதே போன்று யாராவது முஹர்ரம் மாதத்திலே ஒரு நோன்பு பிடித்தால் அவனுக்கு ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு மாதம் நோன்பு பிடித்த நன்மை கிடைக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திர்மிதி என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவாயிருக்கிறது. அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முஹர்ரம் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? தாபல்லாஹு அலா கௌமின், அல்லாஹ் தஆலா தாபல்லாஹு ஃபீஹி அலா கௌமின், இந்த முஹர்ரம் மாதத்திலே ஒரு சாராருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான். வயதூபு ஃபீஹி அலா கௌமின் ஆகரீன், இன்னொரு சாராருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். இந்த முஹர்ரம் மாதத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திர்மிதியிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபாவுக்குரிய மாதம் என்று இந்த மாதத்தை அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். எனவே இன்னொரு விடயம் நாம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும் என்னவென்றால், இஸ்லாமிய புது வருடத்திலே நாம் காலடி வைத்திருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் அல்லாஹ் ஒரு சாராருடைய பாவத்தை மன்னித்தான், இன்னொரு சாராருடைய பாவத்தை மன்னிப்பான் என்று சொல்லி தந்திருக்கிறார்களே, அதற்கு ஏற்றவாறு இந்த மாதத்திலே புது வருடத்தை நாங்கள் தூங்கி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே எங்களை விட்டு கழிந்த அந்த வருடத்திலே நாங்கள் செய்த பாவங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே மனம் வாடி தௌபா செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த மாதத்திலே தான் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, முஹர்ரம் மாதம் மாத ரீதியாக எப்படி சிறப்பை பெறுகிறதோ அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்திலே ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் பல நபிமார்களுடைய வரலாறுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு நாள். எங்களுடைய புழக்கத்திலே நாங்கள் அதை ஆஷூராவுடைய நாள் என்று சொல்லுவோம். ஏன் ஆஷூராவுடைய நாள் என்று இந்த நாளுக்கு பேர்? மௌலானா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகை எஜமான் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், முஹர்ரம் மாதத்துடைய பிறை 10வது நாளையிலே வரக்கூடிய நாள் என்பதற்காக யௌமுல் ஆஷூரா 10வது நாள் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். இந்த நாளையிலே அல்லாஹ் 10 நபிமார்களுடைய சங்கைகளை வெளிப்படுத்தி காட்டினான், மகிமைகளை வெளிப்படுத்தி காட்டினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அரிசி, குர்சி, லௌஹு, கலம், வானங்கள், பூமிகள், நட்சத்திரங்கள், அதே போன்று சந்திரன், இவைகளை அல்லாஹ் படைத்தது ஆஷூராவுடைய நாளில் தான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்த நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நும்ரூத் என்ற மன்னன் நெருப்பு குண்டத்திலே போட்ட பொழுது அதிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த பனூ இஸ்ரவேலர்களை ஃபிரௌனுடைய தீங்கிலே இருந்து காப்பாற்றி ஃபிரௌனை ஏற்றவர்களை, ஃபிரௌனை நம்பியவர்களை நைல் நதியிலே மூழ்கடிக்க செய்த நாள். அதனாலதான் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது
யகூதிகளை சந்தித்தார்கள். மதீனாவுக்கு வந்து சில காலங்கள் கழிந்து யகூதிகளை ஒரு நாள் சந்தித்த பொழுது அன்றைய நாள் ஆஷூராவுடைய நாளாக இருந்தது. முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாக இருந்தது. யகூதிகள் நோன்பு பிடித்திருந்தார்கள். அவர்களுடைய மார்க்கத்திலே உள்ளவாறு அவர்கள் நோன்பு பிடித்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஏன் நோன்பு பிடித்திருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்றைய நாள் அல்லாஹ் தஆலா நாயன் ஃபிரௌனுடைய தீங்குதலை விட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தையும் பாதுகாத்த நாள். அந்த நாளை கண்ணியப்படுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் என்று யகூதிகள் சொன்ன பொழுது, நஹ்னு அவுலா பிமூசா அலைஹிஸ்ஸலாம் மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் கண்ணியப்படுத்துவதற்கு தகுதியானவர்கள் நாங்களே. ஃபஅமர பிஸியாமிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நாளில் நோன்பு பிடிக்குமாறு ஏவினார்கள். ஆஷூராவுடைய நாளில் நோன்பு பிடிக்குமாறு ஏவினார்கள். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆஷூராவுடைய தினத்தில் யாராவது நோன்பு பிடித்தால் கழிந்த ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சரி, இந்த நோன்பை யகூதிகளும் நோக்கிறார்கள், நாங்களும் நோக்கிறோம். யகூதிகளுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டுமா இல்லையா? அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் பகீது இலல் காபில் லஅஸூமன்ன தாசிய, அடுத்த வருடம் நான் இருந்தால் பிறை 9 நோன்பு பிடிப்பேன், பிறை 9 நோன்பு பிடிப்பேன், பிறை 10 நோன்பு பிடிப்பேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அடுத்த வருடம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையான பார்வைக்கு உயிரோடு இருக்கவில்லை, மறைந்து விட்டார்கள் இந்த உலகத்தை விட்டு. ஆனால் அது ஒரு சுன்னத்தாக அமுல் நடத்தப்பட்டது. ஆஷூராவுடைய நோன்பையும் பிடிக்க வேண்டும். யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக ஒரு நாள் முந்தி அல்லது ஒரு நாள் பிந்தி, பிறை 9 பிறை 10 அல்லது பிறை 10 பிறை 11 நோன்பு பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய சட்டம் ஷரியத் நமக்கு தூண்டிக் கொண்டிருக்கிறதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, முடியுமானவர்கள் எப்படியாவது இந்த நோன்பை பிடித்தால் அந்த நாளுக்குரிய சங்கையை அல்லாஹ் அந்த நாளை எங்களுக்கு தந்ததற்குரிய நன்றி கடனை செலுத்துவதற்கு, அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக சந்தர்ப்பமாக அமையும் என்கிறதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள், எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய 10வது நாளையிலே இன்னொரு செய்தி இருக்கிறது. என்னவென்றால், முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. அது என்ன? ஒரு மனிதன் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பலாய்கள், முசீபத்துக்கள், வியாபாரங்களில், தொழில்களில் பிரச்சனைகள் இல்லாமல் பரக்கத்தோடு வசதியோடு அடுத்த மக்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்று ஒரு மூமின் ஆசைப்படுவார். அப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு மூமினுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து ஏற்படுவதற்குரிய முதன்மை ஒரு காரணத்தை இந்த ஆஷூராவுடைய தினத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்து தந்திருக்கிறார்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அவுஸா அலா இயாலிஹி யௌம ஆஷூரா அவுஸா அல்லாஹு அலைஹி சாயிர ஸனதி, யார் ஆஷூராவுடைய தினத்தில் அவனுடைய குடும்பத்தினர்களுக்கு விசாலமாக்கி வைக்கிறானோ என்றால், குடும்பத்தினர்களுடைய கஷ்டங்களை விசாரித்து, பிரச்சனைகளை விசாரித்து, அவனால் முடிந்த அளவு குடும்பத்தினர்களுடைய கஷ்டத்தை நீக்கி அவர்களுக்கு உதவி செய்கிறானோ, அல்லாஹு தஆலா அடுத்த வருடம் வரைக்கும், அடுத்த ஆஷூரா வரைக்கும் அவனுக்கு விசாலத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். அவனுடைய வியாபாரத்திலே விசாலத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். அவனுடைய நோய் நொம்பலங்களை இல்லாமல் செய்து அவனுடைய வாழ்க்கையிலே விசாலத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். ஒரு மனிதன் செல்வ செழிப்போடு பரக்கத்தாக வாழ்வதற்குரிய, பரக்கத்தாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குரிய
ஒரு சந்தர்ப்பம் எங்களை எதிர்நோக்கக்கூடிய ஆஷூராவுடைய தினத்திலே இருக்கிறது. அது என்ன? ஏழை எளிய மக்களுக்கு, எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எங்களால முடிந்த அளவு நாங்கள் உதவி ஒத்தாசைகளை செய்து கொள்ள வேண்டும். மௌலானா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகை எஜமான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸை வைத்து சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமல் செய்கிறார்கள். அமல் செய்துவிட்டு அவருடைய கடைசி சந்தர்ப்பத்திலே, வாழ்க்கையுடைய கடைசி காலகட்டத்திலே சொல்கிறார்கள், ஃபஜர்ரபுனா ذلك منذ 50 சனத்தன் ஃபலம் நர இல்லா சாத்தா. நாங்கள் 50 வருடமாக இதை பரீட்சித்து வருகிறோம். ஆஷுராவுடைய தினத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தால் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த வருடம் வரைக்கும் பஞ்சம் ஏற்படாது, விசாலம் இருக்கும். இந்த ஹதீஸை, இந்த செய்தியை, இந்த நிகழ்வை எங்களுடைய வாழ்க்கையிலே 50 வருடமாக நாங்கள் பரீட்சித்து வருகிறோம். உண்மைதான், எந்த கஷ்டமும் ஏற்படவில்லை, விசாலத்தை தான் நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வதாக மௌலானா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வந்த நாளை இப்படியான அமல்கள் செய்து அந்த நாளை எங்களுடைய வரக்கூடிய வருடங்களிலே விஷாலங்களை, எங்களுடைய பரக்காத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய வழிமுறைகளை இந்த நாட்களை நாங்கள் வீணாக்கிக் கொள்ளாமல் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதை இன்றைய ஹுத்துபாவில் நான் ஒரு பாடமாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இந்த ஆஷூராவுடைய தினத்திலே, அதாவது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளையிலே பல நபிமார்களுடைய செய்திகள், பல நபிமார்களை சங்கைப்படுத்தியது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தையும் அல்லாஹ் சங்கைப்படுத்தினான். அது என்ன? கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரர்களில் மிக சிரேஷ்டமான ஒரு இடத்தை பெற்றவர்களான சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட நாள். இஸ்லாமிய உம்மத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சோதனை. கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய சதி, மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய அகௌரவம். எங்களுடைய பார்வையில், மக்களுடைய பார்வையில் வெளிப்படைக்கு இப்படி விளங்கினாலும் கூட யதார்த்தத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்பட்டது ஷரபுன் அலா ஷரப், சிறப்புக்கு மேலால் சிறப்பு என்று மௌலானா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த பிரச்சனையை மையமாக வைத்து இஸ்லாமியர்களிலே 2 பிரிவினர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஒரு பிரிவினர்கள் ஷியாக்கள், இன்னொரு பிரிவினர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் எல்லோரும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை எங்களுடைய கோட்பாடாக நம்பி வாழ்பவர்கள். எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய நம்பிக்கை இந்த விடயங்களில், சஹாபாக்களுடைய விடயங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை ஊன்றுதல் பிடிக்கப்படக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற இமாம்கள் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆஷூராவுடைய நாள் வந்துவிட்டால் நாம் பார்க்கிறோம், உலகம் இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆஷூராவுடைய நாள் வந்துவிட்டால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்புகள் பேசப்படுகிறது. அதை சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் பேசுகிறார்கள், ஷியாக்களும் பேசுகிறார்கள். ஆனால் சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த நாங்கள் அஹ்லு பைத்தினர்களுடைய மதிப்பை பேசுகிறோம், கௌரவத்தை பேசுகிறோம், அந்தஸ்தை பேசுகிறோம். ஆனால் எந்த சஹாபாக்களையும் நாங்கள் குறைவாக, தரக்குறைவாக நினைக்க மாட்டோம், பேச மாட்டோம். ஆனால் ஷியாக்கள் என்ன செய்கிறார்கள்? அஹ்லு பைத்தினர்களை புகழ்ந்து பேசுவதோடு சஹாபாக்களை இழிவாக பேசுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இழிவாக பேசுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களை இழிவாக பேசுகிறார்கள். கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நஞ்சூட்டி இருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சிறப்புப்படுத்தி பேசிய சஹாபாக்கள். ஒரு நாள் கதைக்கக்கூடிய ஒரு மிருகத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மாடு கதைப்பதாக சொன்னார்கள். ஒரு ஓநாய் கதைத்ததாக சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், சுப்ஹானல்லாஹ், பக்கரத்துன் தத்தகல்லம், பேசக்கூடிய மாடா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ அன ஊமினு பிதாலிக வ அபூபக்கர் வ உமர் வ மா ஹுமா தம்ம. அதாவது நான் அதை ஏற்கிறேன், நான் அதை நம்புகிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நம்புகிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நம்புகிறார்கள். சஹாபாக்கள் அந்த மஜ்லிஸிலே, அந்த இடத்திலே இப்படி கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த மஜ்லிஸிலேயே இருக்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஈமானுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். புகாரியிலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அக்பிர்னி அன் உமர், உமரை பற்றி எனக்கு சொல்லுங்களே. லவ் அக்பர்துக முன்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மா அக்பர்துக், நான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் முதல் இன்று வரைக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகிமையை சொல்லி இருந்தால் சொல்லி முடிக்க முடியாத நாயகமே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நன்மைகளில் ஒரு நன்மைதான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் அஹ்லு பைத்தினர்களை அன்பு வைக்கிறோம் என்ற பாணியில் எல்லை மீறி போய் சஹாபாக்களை ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். சய்யிதத்துனா ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஏசுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஏசுகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஏசுகிறார்கள். நம்ம அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை பொறுத்தவரையில் அபூபக்கர் நாயகத்தை, உமர் நாயகத்தை, ஆயிஷா நாயகியை, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஏசுவதை நாங்கள் ஏற்க மாட்டோம். நாங்கள் ஏற்க மாட்டோம். ஆனால் நம்ம அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கையிலே இருந்து கொண்டு ஒரு சிலர் அந்த 4 சஹாபாக்களுடைய விஷயத்திலேயும் சரியாக நடந்துவிட்டு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஏசுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த சஹாபாக்களுக்கும் ஏசுவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்த துஆவை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதியன் வ மஹ்தியா. யா அல்லாஹ், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நேர்வழி பெற்றவர்களாகவும் நேர்வழி காட்டக்கூடியவர்களாகவும் நீ ஆக்குவாயாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்தாபுல் வஹியை சேர்ந்தவர்கள், காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்களில் ஒருவர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹுனைன் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை மறைத்தவர்களாக இருந்து ஃபத்ஹு மக்காவின் பொழுது இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தியவர்கள், வெளிப்படையாக நான் ஒரு முஸ்லிமே என்று சொன்னவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வரலாறுகளை படித்து வரும் பொழுது சரியாக படிக்க வேண்டும், சரியாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏன் ஏசுகிறார்கள் தெரியுமா? சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹிலாஃபத்துக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் ஹிலாஃபத்தை அடைகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்துக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு சாரார் கொலை செய்கிறார்கள். ஆனால் இந்த விடயமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே அறிவித்த செய்திதான்.
இந்த உம்மத்தில் எதுவெல்லாம் நடக்கிறதோ அதுவெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே அறிவித்த விடயங்கள் தான். உஹது மலையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த 4 பேரும் ஏறுகிறார்கள். ஏறும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையை பற்றி சொல்லி இருந்தார்கள். உஹதுன் ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. உஹது மலை எங்களை நேசிக்கிறது, நாங்களும் உஹது மலையை நேசிக்கிறோம் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்லே ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டும். உஹது மலையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருக்கிறது. சஹாபாக்களை, சித்தீக்குல் அக்பர் நாயகத்தை, உமர் நாயகத்தை, உஸ்மான் நாயகத்தை நேசித்திருக்கிறது. அப்ப நேசமற்றவர்களாக இப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு ஏசினால் அது எவ்வளவு பெரிய மடத்தனம் என்கிறதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, உஹது மலை ஆடியது. அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டும் முகமாக உஹது மலை ஆடியது. ஆட்டத்துடைய வெளிப்பாடு அதுதான். ஒரு கசீதா பாடப்படுகிறது, அந்த இஸ்கிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆடுகிறோம். ஒரு பைத்து பாடப்படுகிறது, எங்களை அறியாமலேயே நாங்கள் ஆடுகிறோம். அந்த கசீதா, அந்த பாட்டு எங்களுடைய ரூகை தொடும் பொழுது அந்த ஆட்டம் ஏற்படுகிறது. அன்பின் வெளிப்பாடுதான் ஆட்டம். அன்புடைய அந்த மயக்கத்திலே ஏற்படக்கூடிய அந்த குணமாடுதான் ஆட்டம். உஹது மலை ஆடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையிலே காலை அடித்து சொன்னார்கள், உஸ்புத் யா உஹத் ஃபஇன்ன ஃபீக நபிய்யுன் வ சித்தீக்குன் வ ஷஹீதா. உஹது மலையே ஆடாமல் இரு, உன்னிலே ஒரு நபி இருக்கிறார், வ சித்தீக்குன் ஒரு சித்தீக் இருக்கிறார், வ ஷஹீதான் 2 ஷஹாதத்தை பெறக்கூடிய 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்திலேயே சொல்லிவிட்டார்கள். உஸ்மான் அவர்களே, நீங்கள் உங்களை கொல்லப்படக்கூடிய நாளையிலே நோன்பு நோட்டிருப்பீர்கள், வதுஃப்திரு இந்தனா, ஆனா எங்களிடத்தில் தான் நோன்பு பிடிப்பீர்கள், நோன்பு திறப்பீர்கள். நோன்பு பிடித்த நிலையிலே தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பை திறக்க கிடைக்காது, நீங்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு விடுவீர்கள், எங்களிடத்திலே வந்து நோன்பை திறப்பீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பைஹக்கியிலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நீங்கள் கொல்லப்படும் பொழுது குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பீர்கள். என்ன ஆயத்தை ஓதிக்கொண்டிருப்பீர்கள் தெரியுமா? ஃபஸயக்வீகுமுல்லாஹு வஹுவஸ் ஸமீயுல் அலீம் என்ற ஆயத்தை ஓதிக்கொண்டிருப்பீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பைஹக்கியிலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. என்ன அர்த்தம்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று ஏற்கனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திதான். அது நடக்கிறது. அதற்கு பின்னால அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பம். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியில் குழப்பம் கிடையாது, ஒரு கருத்து முரண்பாடு. அது என்ன கருத்து முரண்பாடு? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டவர்களை உடனடியாக தண்டிக்க வேண்டும். இன்னும் ஒரு சாரார், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்தவர்களை எங்களுக்கு ஒப்படைத்து விட வேண்டும், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஒரு சாரார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிலாஃபத்திலே இருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய அருமை தோழர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டது ஒரு அநியாயம்தான். ஆனால் இப்பொழுதுதான் இஸ்லாமிய உம்மத்திலே ஒரு பிரச்சினை கிளம்பி, ஒரு பிரச்சினை வெடித்து அணைக்கப்பட்டு நூக்கப்பட்டு அமைதி அடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே திரும்பவும் அந்த பிரச்சனையை நாங்கள் கிளப்ப வேண்டுமா? இஸ்லாமிய உம்மத்துடைய ஒற்றுமை இல்லாமல் போய்விடும். பல சாரார்கள் பிரிந்து விடுவார்கள். சற்று காலம் பொறுங்கள். குடும்பத்தினர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த கொலையின் ஆபத்தை உணர்த்திவிட்டு
கொலையிலே கலந்து கொண்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறதை உணர்த்திவிட்டு தண்டனை வழங்கலாம் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏற்கவில்லை. யார் ஏற்கவில்லை தெரியுமா? இந்த சம்பவங்களை நாம் படித்து வைக்க வேண்டும். ஏன்? ஷியாக்கள் எங்களுடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையிலே ஊடுருவல் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் இல்லாமல் செய்வதற்காக இந்த சம்பவங்களை நாங்கள் ஓரளவுக்கு தெரிந்து வைக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்கவில்லை. ஆயிஷா நாயகி ஏற்கவில்லை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இதனுடைய விளைவாக என்ன நடக்கிறது தெரியுமா? ஜமல் யுத்தம், சிஃபீன் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. ஜமல் யுத்தம் ஆயிஷா நாயகிக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தம். பல சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சிஃபீன் யுத்தம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தம். பல சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ரெண்டு சாராரும் சுகதாக்களே. சிஃபீன் யுத்தத்திலே, ஜமல் யுத்தத்திலே முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய பக்கத்திலே கலந்து கொண்டு கொல்லப்பட்டவர்களும் சுகதாக்களே. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பக்கத்திலே கலந்து கொண்டு கொல்லப்பட்டவர்களும் சுகதாக்களே. ஏன்? அது ஆட்சியிலே ஏற்பட்ட பிரச்சனை கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, அவர்களை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் விஷயத்திலே ஏற்பட்ட கருத்து மோதல், கருத்து வேறுபாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதையும் தீர்க்கும் முகமாகத்தான் ஜாமியுல் கலீம் ஒரு வார்த்தை பல விளக்கங்கள் வைத்து பேசக்கூடிய மகா ஆற்றலை பெற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதஜ்தஹதல் ஹாக்கிமு ஃபஅஸாப ஃபலஹு அஜ்ரான் வ இன் அஹ்தஅ ஃபலஹு அஜ்ருன் வாஹிதுன். ஒரு தீர்ப்பு செய்பவன் ஆராய்ச்சி செய்கிறான், சரியாக செய்கிறான். சரியாக செய்யும் பொழுது அவனுக்கு 2 நன்மை கிடைக்கிறது. பிழையாக செய்யும் பொழுது அவனுக்கு பாவம் இல்லை, ஒரு நன்மை கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே, முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. இப்ப நாம் சிந்திக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் சரி, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிழை என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய ஈமான் இல்லை, நம்பிக்கை இல்லை. இல்லை, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் சரி, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிழை என்பதும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய நம்பிக்கை இல்லை, ஈமான் இல்லை. ஆனால் ஷியாக்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் சரி, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தது முற்றிலும் பிழை, ஆயிஷா நாயகி செய்தது முற்றிலும் பிழை. இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய ஈமானுக்கு, அகீதாவுக்கு மாற்றமான கொள்கை. இந்த கொள்கை எங்களுடைய உள்ளங்களிலே நுழைந்து விடாமல் நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த ஆராய்ச்சி அப்படி இருந்தது, முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆராய்ச்சி இப்படி இருந்தது. சரி, இதுல முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சி பிழை, ஆனால் அவங்களுக்கு பாவம் இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த ஆராய்ச்சி சரி, அவர்களுக்கு 2 நன்மை, ஆராய்ச்சி செய்த நன்மை, சரியாக செய்த நன்மை. இப்படித்தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய இமாம்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலைகளை அறியாமல், இந்த நிலைகளை புரியாமல் இன்று பெரும் சஹாபாக்களுக்கு ஏசக்கூடிய ஒரு மோசகரமான காலம் வந்திருக்கிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு ஏசுவது சாதாரண ஒரு பாவம் கிடையாது. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் அல்லாஹ் பி அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? என்னுடைய சஹாபாக்களுக்கு யார் ஏசுகிறானோ, பமன் அஹப்பஸ அஸ்ஹாபி பமன் அஹப்பஹும் பபிஹுப்பி அஹப்பஹும், யார் என்னுடைய சஹாபாக்களை நேசிக்கிறானோ அவன் என்னைத்தான் நேசிக்கிறான். யார் என்னுடைய சஹாபாக்களை கோபிக்கிறானோ அவன் என்னைத்தான் கோபிக்கிறான். வமன் ஆதாஹும் பக்கது ஆதானி,
யார் சஹாபாக்களை நோவினை செய்கிறானோ அவன் என்னைத்தான் நோவினை செய்கிறான். அவன் ஆளானி பக்கத்து ஆவல்லா, யார் என்னை நோவிக்கிறானோ அவன் அல்லாஹ்வைத்தான் நோவிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், திருமிதியிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது, லா தசுப்பு வஸஹாபி, என்ற சஹாபாக்களுக்கு ஏசாதீர்கள். நீங்கள் உஹது மலையுடைய அளவுக்கு தங்கத்தை தர்மமாக கொடுத்தாலும் என்னுடைய சஹாபாக்களில் ஒருவர் ஒரு முத்து கொடுப்பதற்கு, அரைவாசி முத்து கொடுப்பதற்கு உஹது மலையுடைய தங்கம் ஈடாகாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி சலாஹியத்துப்படுத்தி சிறப்புப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் சப்பா ஸஹாபி வஜ்லிது, யார் என்ற சஹாபாக்களுக்கு ஏசுகிறானோ அவனுக்கு நீங்கள் சாட்டை அடி வழங்குங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பின்னால ஒரு கூட்டம் வருவார்கள், வஸயஹ்ருஜு ஃபீ ஆখির ஸமானி கௌமுன் யன்குஸூன அஸ்ஹாபி, பின்னால காலங்களில் ஒரு கூட்டம் வருவார்கள் என்ற சஹாபாக்களை தரக்குறைவாக பேசுவார்கள். அலா ஃபலா துவாக்கிலூஹும் வலா துஷாரிபூஹும், அவர்களோடு சேர்ந்து சாப்பிட வேண்டாம், அவர்களோடு சேர்ந்து குடிக்க வேண்டாம், அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டாம், அவர்கள் தொழுகை நடத்தினால் பின்னால் இருந்து தொழ வேண்டாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்திலே, என்ற சஹாபாக்களுக்கு ஏசக்கூடிய குடும்பத்திலே திருமணம் முடிக்கவும் வேண்டாம். உங்களுடைய பெண்களை சஹாபாக்களுக்கு ஏசுபவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கவும் வேண்டாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்தத்ரக் ஹாக்கிமிலே, தாரகுத்னியிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய காலத்தில் சஹாபாக்களை ஏசித்திருப்பவர்கள் யார்? ஷியாக்கள், வஹாபிகள். ஷியாக்கள் அஹ்லு பைத்தை அன்பு வைத்து சஹாபாக்களை ஏசுகிறார்கள். வஹாபிகளிடத்தில் அஹ்லு பைத்தும் கிடையாது, சஹாபாக்களும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹாலிகுன் ஃபீஹி இத்னான், உங்களிலே 2 பேர் அழிந்தே ஆகுவார்கள். முஹிப்புன் முஃப்ரித்துன், எல்லை மீறி உங்களை அன்பு வைத்தவர்கள். அது என்ன எல்லை மீறி அன்பு வைப்பது? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அன்பு வைப்பதற்கு ஒரு எல்லை கிடையாது. அவர்கள் எங்களுடைய தரீக்காக்களுடைய அஸ்திவாரம், ஹகீகத்துடைய ஹிலாவத்துடையவர்கள். மதீனத்துல் இல்ம் அலியும் பாபுவா, நான் அறிவின் பட்டினம், அதனுடைய நுழைவாயல் அலி ரலியல்லாஹு தஆலா என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் இந்த எல்லா தரீக்காக்களுடைய சில்சிலாவும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைகிறது. அதற்கு ஒரு எல்லை கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சுட்டிக்காட்டுகிறார்கள் என்றால், உங்களுடைய விஷயத்தில் ஏனைய சஹாபாக்களை உதறித் தள்ளிவிட்டு உங்களை மாத்திரம் அன்பு வைப்பவன் அழிந்தே போகுவான். உங்களை கோபித்தவன் வஹாபிகள் போன்று. ஷியாக்களையும் எச்சரிக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அறவே நேசிக்காமல் கோபித்திருக்கிறார்களே வஹாபிகள், இவர்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு ஏசுற விஷயத்தில் இன்றைய காலகட்டம் முஹர்ரம் மாதம், அதிலேயும் விசேஷமாக இன்றைய உலகம் பலரும் ஒரே அமைப்பில் இருந்து கொண்டு மார்க்கங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய காலம். பேஸ்புக், வாட்ஸ்அப் என்று பல குரூப்புகளை திறந்து கொண்டு பல கருத்துக்களை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளக்கூடிய காலம். முஹர்ரம் மாதத்தில் வந்த இந்த உம்மத்துக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் ஒன்றுதான் சஹாபாக்கள் ஏசப்படுவது. அப்படியான நிலைகள் நீங்கள் ஈடுபடக்கூடிய அந்த குரூப்புகளிலே நடந்தால் நிச்சயமாக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். ஏன்? ஏசப்படுபவர்கள் சஹாபாக்கள். ஆனா அதுக்கு அடுத்ததாக வந்த தாபியங்கள் சிறந்த நூற்றாண்டிலே உள்ளவர்கள், தபு தாபியங்கள் சிறந்த நூற்றாண்டிலே உள்ளவர்கள். அப்ப யசீதுடைய நிலை என்ன? யார் அந்த யசீத்? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன். ஹிலாவத்து, முல்க் என்று 2 விதமான ஆட்சி இருக்கிறது.
கிலாபத் என்றால் மக்கள் தீர்மானிக்கும் ஆட்சி. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில், அலி நாயகத்துடைய விஷயத்தில் இந்த ஆட்சி தான் நடந்தது. அதுக்கு பின்னால சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 5 மாசம் அல்லது 6 மாசம் ஆட்சியிலே இருக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஷாம் வாசிகள். ஷாமிலே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்படி ஒரு பலம் என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் ஷாமுடைய கவர்னராக யஸீத் இப்னு அபீ சுஃபியான், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் யஸீதை கவர்னராக நியமிக்கிறார்கள். அந்த யஸீத், அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்ட யஸீத் அல்ல, முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர். இவர் மரணித்த உடனே அந்த ஷாமுக்கு கவர்னராக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நியமித்து விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சித்திகுல் அக்பர் நாயகம் அவர்கள் எந்த மறுப்பும் பேசவில்லை. அவர்கள் அங்கே கவர்னராக இருந்து அவருடைய நல்ல வணக்க அந்த வழிபாட்டு முறைகளை பார்த்து, இபாதத்து தீர்ப்புகளுடைய அந்த கூர்மை, அந்த அறிவுடைய ஆழத்தை பார்த்து அவர்களுக்கு ஒரு ஷாரார் உருவாகி விடுகிறார்கள். அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகி விடுகிறது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள், பிரச்சனை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனுடைய விளைவாக முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே பெரும் ஒரு பிரச்சனை வந்து விடுமோ என்று ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆட்சியை விட்டுக் கொடுக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆட்சியை விட்டுக் கொடுக்கிறார்கள். கோழைத்தனத்துக்காக அல்ல, பின்வாங்கியதற்காக அல்ல, முஸ்லீம்களுடைய ரத்தம் வீணாக ஓட்டப்படக்கூடாது என்பதற்காக ஆட்சியை விட்டுக் கொடுக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நீங்களே ஆட்சி செய்யுங்கள், ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால எவரையும் தனிப்பட்ட ரீதியில் அழைத்து தண்டிக்க கூடாது என்ற ஒரு ஒப்பந்தம். ஏன், எந்த முஸ்லிம்களும் அநியாயம் செய்யப்படக்கூடாது என்ற நம்பிக்கையிலே, அந்த கொள்கையிலே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், கைஸை எனக்கு ஒப்படைக்க வேண்டும். கைஸ் என்றால் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பக்கத்திலே இருந்தவர். இவரை ஒப்படைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இவரை கொலை செய்வதாக, இவருடைய நாக்கை வெட்டுவதாக, இவருடைய கையை வெட்டுவதாக நான் அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்திருக்கிறேன். அந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக கைஸை மாத்திரம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இல்லை, கைஸையும் ஒப்படைக்க முடியாது. நீங்கள் அந்த சத்தியத்துக்கு வேண்டுமானால் நீங்கள் கஃபாரா கொடுத்துக் கொள்ளுங்கள், கைசுடைய ரத்தம் கூட ஓட்டப்படக்கூடாது என்று, முஸ்லீம்களுடைய ரத்தம் ஓட்டப்படக்கூடாது என்ற கொள்கையிலே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். ஆட்சியை விட்டுக் கொடுத்தார்கள். கூஃபாவாசிகள் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி நடந்த இடம் மனம் வாடி போகிறார்கள். யா முதில்லல் முஃமினீன், மூமின்களை இழிவுபடுத்தியவரே என்று ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பேசுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஹாதா, அதாவது இன்ன இப்னி ஹாதா சய்யிதுன், ஏண்ட இந்த மகன். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே இருந்து குத்பா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பக்கத்திலே இருக்கிறார்கள், மக்கள் இன்னொரு பக்கத்திலே. ஒரு விடுத்தம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கிறார்கள், இன்னொரு விடுத்தம் சஹாபாக்களை பார்க்கிறார்கள். என்னுடைய அருமை தோழர்களே, இதோ என்னுடைய குழந்தை, ஒரு தலைவன் சய்யிதுன் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹாபிகள் கேட்கிறார்களே, தலைவரா? யார் தலைவர்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் தலைவர். அது என்ன ஷேக் என்றும் ஹலீஃபா என்றும் முகத்தம் என்றும் நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்களே? கேட்கிறார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்திலே இருக்கும் பொழுது அவருடைய அருமை பேரர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள், இது ஒரு தலைவர் என்று சொல்லி இருக்கிறார்கள். லஅல்லல்லாஹ அய்யுஸ்லிஹ பிஹி பைன ஃபியத்தைனி அலீமத்தைனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ் போதுமானவன். எதற்கு போதுமானவன்? இந்த என்னுடைய தலைவரை கொண்டு பெரும் 2 கூட்டங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வெடிக்க போகக்கூடிய கட்டத்தில்
2 முஸ்லிம் கூட்டங்களுக்கு மத்தியில் இந்த என்னுடைய மகனை கொண்டு அல்லாஹ் ஒற்றுமையை ஏற்படுத்துவான், சலாகியத்தை ஏற்படுத்துவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸ் உண்மையாக வேண்டுமா இல்லையா? அது இந்த சந்தர்ப்பத்திலே உண்மையாகிறது. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஷியாக்கள் என்ன சொல்கிறார்கள்? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சரி, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிழை, வழிகேடு. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய நம்பிக்கை என்ன? அவர்களும் சரி, இவர்களும் சரி. ஆனால் அதிலேயும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 நன்மையை பெறக்கூடியவர்கள், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 1 நன்மையை பெறக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு இஷாரா செய்திருக்கிறார்களா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக செய்திருக்கிறார்கள். எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த பிள்ளை ஒரு தலைவர், இந்த பிள்ளை என்ன செய்வார் தெரியுமா? இவரை கொண்டு அல்லாஹ் 2 பெரும் முஸ்லீம் கூட்டங்களை ஒற்றுமைப்படுத்துவான். 2 பெரும் முஸ்லீம் கூட்டம். அது யாருடைய கூட்டம்? அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு கூட்டம், முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய இன்னொரு கூட்டம். இந்த 2 கூட்டத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமான கூட்டங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறை காண முடியாது. அதனாலதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த எங்களுடைய மூதாதைகள், எங்களுடைய இமாம்கள், எங்களுடைய முஅர்ரிஹூன்கள், எங்களுடைய முஹத்திஸூன்கள் அந்த விஷயத்திலே மிகவும் சரியான கருத்துக்களை எழுதி வைத்து எங்களுக்கு பாடம் போட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹுனைன் யுத்தத்திலே வைத்து உலூ செய்து விடும் பொழுது துஆ செய்திருக்கிறார்கள். முஆவியாவே, இதா மலக்த ஃபஅஹ்சின் ஃபஅதில் என்றும் ரிவாயத்துகள் வருகிறது. நீங்கள் அரசனானால் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் அரசனானால் நீளமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். ஹிஜ்ரி 41 அல்லது 40 ஆட்சிக்கு வந்து 49 வரைக்கும் கிட்டத்தட்ட 19 வருடம் ஆட்சி செய்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய இஜ்திஹாதில் ஏற்பட்ட இன்னொரு பிழை என்ன தெரியுமா? அவர் வஃபாத்தை நெருங்கிய பொழுது இந்த ஆட்சி பொறுப்பை மக்களுடைய மஷூராவில் விடவில்லை. மக்கள் ஒரு அரசரை, ஒரு கலீஃபாவை தேர்ந்தெடுக்கட்டும் என்று விடவில்லை. மாறாக தன்னுடைய மகன் யஸீதுக்கு ஹிலாஃபத்தை பையத்து செய்தார். தன்னுடைய மகனை கலீஃபாவாக நியமித்தார். இதனால்தான் வரலாறு சொல்லும் இஸ்லாமிய ஆட்சி ஜனநாயக முறையில் இருந்தது. முதலாவது முறையாக குடும்ப ஆட்சியை ஏற்படுத்திய அந்த குறையும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சேரும் என்கிறதையும் எங்களுடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய உலமாக்கள் சொல்வதற்கு தவறவில்லை. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த தனிப்பட்ட ஆலோசனையின் பேரில் யஸீத் ஆட்சிக்கு வருகிறார். இப்பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஹலாக்கு உம்மத்தி அலா கில்மத்தின் மின் குரைஷின், இந்த உம்மத்துடைய அழிவு யாரிடத்தில் தெரியுமா? குறைஷிகளிலே உருவாகக்கூடிய சில வாலிபர்களுடைய கையிலே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே, முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. இதற்கு உம்தத்துல் காரியிலே விளக்கம் சொல்கிறார்கள், ஃபத்ஹுல் பாரியிலே விளக்கம் சொல்கிறார்கள். அவ்வலுஹும் யஸீத், முதலாவது யார் தெரியுமா? இந்த உம்மத்து சில பொடியம்மார்கள் வாலிபருடைய கையிலே தான் இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதுல முதலாவது யார் தெரியுமா? யஸீத். கண்ணியத்துக்குரியவர்களே, மிகப்பெரிய அநியாயமான ஒரு ஆட்சி. ஆனாலும் நாங்கள் இதையும் மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருல் குரூனி கர்ணி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு, அதற்கு பின்னால தாபியங்களுடைய நூற்றாண்டு, அதுக்கு பின்னால தபூ தாபியங்களுடைய நூற்றாண்டு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏன்? யஸீது அந்த நூற்றாண்டிலே அடங்குகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஸ்தந்தானியா என்ற ஒரு ஊரை, கைசர் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே கஸ்தந்தானியா என்ற ஒரு ஊரை வெற்றி கொள்ளப்படும். முஸ்னத் அஹ்மதிலே ஹதீஸ் பதிவாயிருக்கிறது, முஸ்லிம்லையும் ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. அந்த நேரத்திலே
அந்த நாட்டுக்கு எதிராக யுத்தம் செய்யும் படை வீரர் சிறந்த படை வீரராக இருப்பார். அந்த படை வீரர்கள் சிறந்த படை வீரர்களாக இருப்பார்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இந்த கஸ்தன்தானியா என்ற யுத்தம் முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே தான் நடந்தது. அந்த யுத்தப்படையிலே யஸீதும் இருந்தார். இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் மறந்துவிடக் கூடாது. யஸீத் ஆட்சிக்கு வருகிறார், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்கிறான், மதீனத்து பள்ளியை தாக்குகிறான். மதீனத்து பள்ளியிலே பெரும் தாக்குதல் நடக்கிறது. அந்த தாக்குதல் என்ன நிலையை ஏற்படுத்தியது தெரியுமா? மதீனா பள்ளி வாயலில் குத்பாவும் இல்லை, பாங்கும் இல்லை, தொழுகையும் இல்லை. நாய்கள், ஓநாய்கள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே சிறுநீர் கழித்து விட்டு சென்றது. இப்படியான ஒரு கொடுமையான சூழல் அந்த யஸீதுடைய முற்போக்கினால் ஏற்பட்டது. அதோடு நிற்கவில்லை. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிலே இருந்தார்கள். அங்கே அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கௌபாவிலே போய் இருந்து கொண்டு மின்ஜனீக் ஜம்மு மஜானீக், அதாவது மின்ஜனீக் என்ற அந்த ஆயுதத்தின் மூலமாக, மின்ஜனீக் என்ற ஆயுதம் என்றால் கற்களை வட்ட அமைப்பில் செய்து அதை பத்த வைத்து இழுத்து அடிப்பது. காபாவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது. காபாவுடைய மேல் பகுதி பத்தி தீக்கரையானது. காபாவுடைய போர்வை பற்றி எரிந்தது. காபாவுக்கு மேலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிதியாவாக வந்த அந்த ஆடு, ஹஜ் பெருநாளுடைய இடத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகரமாக ஒரு ஆட்டை அறுக்கப்பட்டது. அந்த ஆட்டுடைய கொம்பு காபாவுக்கு மேலே வைக்கப்பட்டிருந்தது. அடையாள சின்னம். இன்று நாம் உலுகியா கொடுப்பதாக இருந்தாலும் ஆடு மாடுகளை கண்டால் தக்பீர் சொல்ல வேண்டும். ஏன்? அது அடையாள சின்னம். அந்த அடையாள சின்னம் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஆட்டின் 2 கொம்புகள் கூட அந்த தாக்குதலினால பத்தி தீக்கரை ஆகியது யஸீதுடைய ஆட்சியிலே நடந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்ற நிலைகள் யஸீதுடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது. இவரை ஒரு சிலர் விட்டுவிடுங்கள், தாபியங்களுடைய காலத்திலே இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் அஹ்மது இப்னு ஹம்பல், இமாம் சுயூத்தி போன்றவர்கள் சபிக்க முடியும். மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய இழிவு, மிகப்பெரிய ஆட்சி. அந்த ஆட்சியை அவர் தைரியமாக மக்களுக்கு மத்தியிலே திணிக்க பார்த்தார் போன்ற செய்திகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். சரி, எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன். எல்லாமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக சொன்ன நிகழ்வுகள் தான் இந்த முஹர்ரம் மாதத்திலேயும் சஹாபாக்களோடு, தாபியீன்களோடு, சஹாபாக்களுடைய பிள்ளைகளோடு நடந்திருக்கிறது என்கிறதையும் நாம் புரிந்து கொள்வதோடு, எந்த சந்தர்ப்பத்திலேயும் யஸீதுடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இல்லை. ஏசக்கூடாது. அந்த சஹாபியை ஏசினால் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவித்த தண்டனை கிடைக்கும் என்பதாக நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே இப்படியான காலகட்டங்களில் சஹாபாக்களுடைய மகிமைகளை பேணி அஹ்லு பைத்தினர்களை அன்பு வைத்து அவர்களின் மூலமாக எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ், வந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டை மையமாக வைத்து இந்த மாதத்துடைய வரக்கத்தினால் இந்த மாதத்திலே தியாகிகளாக கருதப்பட்ட அந்த சுஹதாய் கர்பலா அவர்களுடைய வரக்கத்தினால் யா அல்லாஹ், இந்த பள்ளி வாயலை அழகிய முறையில் எங்களுடைய ஷேகுனாவுடைய உள்ளங்கள் குளிரும் அளவுக்கு கட்டி முடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் ஷேகுனாவுடைய ஹயாத்தை நீளமாக்கி அவர்களின் மூலமாக இன்னும் ஆரிவீங்கள், இன்னும் உண்மையான மூமின்கள் உருவாகுவதற்கு நீ தௌஃபீக் செய்திருவாயாக. எங்களை அவர்களுக்கு முழுமையாக வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் கட்டுப்பட்டு வாழ்ந்து அவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று அவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.